அட்டகாசமா இருக்கு guys, அட்டகாசமா இருக்கு. அப்படியே அப்படிதான் இருக்கு பாருங்க. மழை பெஞ்சு ஓஞ்சிருக்குங்க இந்த பாதையிலலாம். அதனால ஜாலியா 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 போவோம். எப்படி இருக்கு செம்மையா மிஸ்ட் போயிட்டு இருக்குங்க. மிஸ்ட் உள்ள ட்ரெயின் வந்தா எப்படி இருக்கும் இந்த இடத்துல ட்ரோன் எடுத்தோம்டா அட்டகாசமா இருக்கும்ல. செம்மையா இருக்குங்க. இது ஒரு மாதிரி கனவு பயணம் மாதிரி இருக்குங்க. இது அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி 2 தடவை இந்த பாதையில போயிட்டு வந்திருக்கேன். ஆனா அப்பெல்லாம் வந்து இந்த பாதையில தான் போனோமான்றது இல்ல. ஒரு வழியா நம்ம பயணம் தொடங்கிடுச்சு. சோலோ ட்ரிப்பா போகணும்னு நினைச்சோம். இப்ப வந்து ஒரு காரே வந்துருச்சு எக்ஸ்ட்ரா. பரவாயில்ல, எல்லாம் ஜாலியா சேர்ந்து போறோம். நம்ம அண்ணன் தம்பி மாப்பிள்ளை மச்சான்ஸ் எல்லாம் வந்து உள்ள காருக்குள்ள இருக்காங்க. நம்ம மட்டும் சோலோ போறோங்க. முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன்னா நானும் காருக்குள்ள போற மாதிரியே பிளான் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நானும் இன்னும் 2 பைக்கும் தனியா போறதா பிளான் பண்ணதுனால இப்ப கடைசியில் அந்த பைக்கும் வராது. அதனால வந்து இப்போ நான் மட்டும் சோலோவாக போகிறேன். ஸோ எங்க போறோம் அப்படின்றத ஆல்ரெடி நீங்க நேரம் தம்ப்நெயில்லையே இதுலயே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்றேன், எனக்கே தெரியாதுங்க. நானே வந்து இந்த வீடியோ எல்லாம் போய் எங்க எடிட் பண்றேனோ அப்பதான் தெரியும் இது என்னவா வரப்போகுது, எப்படி வரப்போகுது, எதுவுமே தெரியல. ஸோ நான் 12 மணிக்கு பிளான் பண்ணோம். மணி வந்து இப்போ 1 மணி நேரம் டிலே. பரவாயில்ல, அது வழக்கமாக நடக்கிறது தான் அது. ஸோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்னும் ஒரு 2 நாளைக்கு வந்து நம்ம பயங்கரமான ஒரு பயணம் பண்ண போகிறோம். எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க. நான் நைட் நேரத்தில் நிறைய விஷுவல்ஸ் எடுக்க விரும்பலை. அதனால் அங்கங்கே ஏதாவது ஈவெண்ட்டாக நடந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இல்லாத பட்சத்துக்கு நம்ம அப்படியே காலையில் சந்திப்போம். நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். போதும் ப்ரோ. ஆமா போதும் 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 போதும். காற்று பார்த்தீங்கன்னா பலமாக அடிக்குது காய். அப்படியே பைக்கே நகர்த்துது. ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இப்படி அடிக்குதுன்னு தெரியல. சும்மாவே நம்ம மைக்கு பயங்கர கிளியரா கேட்கும். இதுல வேற இவ்வளவு காத்தடிச்சு எப்படி கேட்கும் தெரியல. சோ அதனால என்ன பண்றேன் இப்ப நானு, நம்ம பாய்ஸனா ஆமா காட்ட போறான்னு நினைக்கிறேன். சோ அதனால வந்து இப்ப கோப்ரோ கழட்டி வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு தென்காசிக்கு தாண்டி போய் நான் வந்து vlog கண்டினியூ பண்றேங்க. அதுக்கிடையில நாங்க எங்க நிக்கிறோம் ஏதாவது பண்றோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டே வர்றேன். நானு இல்லாத பட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாக் பறக்கிறத பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அப்படியே பறந்துகிட்டே வருது. அப்படியே ஹெல்மெட்டே ஒரு பக்கம் இழுக்குதுங்க. முன்னாடி கோபுர வேற நிக்கிறதுனால அப்படியே இழுக்குது, நகர்த்துது. அப்படியே பிரேமிய ஒழுங்கா வைக்க முடியல, கழுத்து வேற வலிக்குது. அதனால என்ன பண்ண போறேன்னா கொஞ்ச நேரத்துக்கு கோபுரவை கழட்டி உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோவை கண்டினியூ பண்றேன். பாருங்களேன் எவ்வளவு பவரா இருக்குன்ட்டு. HLG பிராண்டு சிங்கிள் லைவ் தான், நல்ல பவரா இருக்கு. 2 வருஷம் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நானே இனிமே அந்த பவர் குறையல. பரவாயில்ல, நான் கூட போடும்போது 1500 ரூபாய் செலவு பண்றேனே ஒருத்தா அப்படின்னு நினைச்சேன். இதை வச்சு நான் 2 லாங் ட்ரிப்பே போயிட்டு வந்துட்டேங்க. அதனால ஒருத்துதான். மழை வந்துட்டு இருக்கு காய்ஸ், மழை வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ணணும், இப்போ கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. ஏதோ கோயில் ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் போலுக்க. இங்க நின்று நம்ம ஜாக்கெட்டை மாத்திரும். தென்காசிக்கு வந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு. கடைநல்லூர் தாண்டி நிற்கிறோம். மழை வந்துருச்சுங்க. ஆல்ரெடி நம்ம மேலே வந்து ரெயின் கவர் போட்டிருக்கோமா, இப்போ கீழே வந்து ரெயின் பேண்ட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கேன். வண்டி செம்ம வரட்டு வச்சு வந்ததுனால எங்கேயும் பிரேக் எடுக்கல, டேரெக்டாக இங்கே தான் வந்திருக்கோம். அதனால இன்னும் எவ்வளோ விட்டுருக்கேன், அதுக்குள்ள ரெயின் பேண்ட் மாட்டிடும். ஆமாம், வாக்கிங் போயிட்டு ஜாக்கிங்லாம் வந்துட்டு கைஸ் இந்த பையன் தான் கைஸ், பார்க்க பளிச்சுன்னு இருக்கான்ல, ஆனால் உள்ள ஃபுல்லாக கொல கொலன்னு இருக்கான். இதுல என்ன சொல்றது, அப்படி சொல்லிட்டேன் ராஜேஷ். பைக்ல ஏறி வந்த அண்ணன் அப்போ கூட உனக்கு அண்ணன் ஞாபகம் வரலையா? பைக்ல போயிருந்துருக்கலாம். காரை இந்த ஓட்டு ஓட்டுறாங்க, நீ இந்த முறை சொல்ல பைக்ல வேற ஏறி ஒண்ணும் முடியாத. 80 வரலன்னா அப்ப எப்படி வருவேன்? அது என்ன நீ அந்த 2 கட்டு அடிச்சல, அதுல அவனுக்கு அப்படியே உள்ளங்க ஒரு
இங்கிட்டு இருக்க குடல் இங்கிட்டு போயிடுச்சு. மனத்துல ஓட்டிருக்கேன். ஆமா அவ்வளவுதான். பஸ் எப்படி அந்த பஸ்ஸ ஒட்டி போய் ஒரு அடி அடிச்சு இப்படி போனானா அதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து புளியரை செக் போஸ்ட்டை தாண்டி வந்து நிற்கிறோம். நம்ம கார் வர்றதுக்காக வெயிட்டிங்கு. இது ரெஸ்ட் ரூம் போகலான்னு பார்த்தா இங்கேயும் ரெஸ்ட் ரூம் இல்லைன்ட்டாங்க. நீ நம்ம கேரளாவில் தான் போய் நம்ம காலை கடனை முடிக்கணும்னு நினைக்கிறேன். பின்னாடி பாருங்களேன், என் கலைக்கு பின்னாடி அப்படியே சூப்பராக வந்து வானம் விடிஞ்சிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? வானம் பயங்கரமாக விடிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஏற போகிறோம். இன்னைக்கு நல்லா ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குங்க. இப்போ டெஸ்லிங்காக தான் இருக்குது. ஃபுல்லாக அந்த பக்கம் பாருங்கள் அப்படியே விடிஞ்சிருச்சு. என்ன பண்ண போகிறோம், அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வானம் விடிஞ்சிருச்சு. 6 மணி ஆகிடுச்சு. 1:30க்கு கிளம்புன பயணம். ஒரு 2 மணி நேரம் இடையில 1.5 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி சும்மாவே நின்று வந்திருக்கோம். 2 மணி நேரத்தில் ஆனால் இங்கே வந்திருக்கோம் பாருங்கள். அப்பண்டா சரி, சூப்பரான ரைடு இனிமேல்லாம் காத்துட்ருக்கு. ஃபுல்லாக பக்காவாக வாட்டர் ப்ரூஃபில் ரெடி ஆகிட்டேன். இந்த ஆக்ஷன் 5 ப்ரோ கேமரா மட்டும் வாட்டர் ப்ரூஃப் என்ன தெரியல, ஏன்னா மைக்கு மாட்டிருக்கேன், அதனால் அந்த கிளிப்பை எடுத்திருக்கேன். ஸோ சூப்பராக இருக்க போதுங்க இன்றைக்கி. பாருங்கள் அந்த பக்கம் பயங்கர க்ளவுடியாக இருக்குங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் மாட்டி இருக்குன்ற மாதிரி இருக்க போகுது. கிளம்பலாமா? லெட்ஸ் கோ. காரு முன்னாடி போயிருச்சு, நம்மளும் அப்படியே கிளம்ப வேண்டியதான். வீட்டில் மழை விழுந்திருக்குங்க, பாதையெல்லாம் நனைஞ்சிருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ரைடுங்க. போதையுமே வந்து செம்மையா இருந்துச்சு. அங்கங்க நமக்கு வந்து சின்ன சின்ன தூறல்கள், மலைகள், சாரல்கள்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஓவராலா வந்து பார்த்தோன்னா மற்றபடி குட். நம்ம தான் வாட்டர் ப்ரூஃப்ல ரெடி ஆனதுனால நமக்கு மழை பெஞ்சா பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. அதனால மழையை பத்தி கவலைப்பட தேவையில்லை. கேர்ஃபுல்லா ஓட்டிட்டு போனா மட்டும் போதும். ஆனா கரெக்டா அந்த பார்டர் ஒட்டி வர வர வந்து பார்த்தோன்னா ரோடு பயங்கர ஒஸ்டா இருக்கு. காரணம் என்னன்னு தெரியல. இங்க மட்டும் இல்ல, திம்பம் பக்கம் போனோம்னா அந்த ஆசனூர் கிட்ட அந்த பார்டர் அப்படிதான் இருக்கும், இங்கேயும் இப்படிதான் இருக்கும். நீங்க ஆனைக்கட்டிக்கிட்ட அந்த அட்டப்பாடி போனீங்கன்னா அங்கேயும் ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கும். இந்த பார்டர் ஏரியால மட்டும் இந்த ரோடை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இவ்வளவுதாங்க இருக்கு. ஸோ ஓவராலா நம்ம வந்து திருமங்கலத்துல இருந்து கிளம்பணுமா, திருமங்கலத்துல இருந்து ராஜபாளையம் வரை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைவே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இங்க அல்டிமேட்டா இருக்கு. ஸோ நீங்க தாராளமா எல்லாம் வந்தீங்கன்னா வரட்டி வரலாம், அப்படி இருந்துச்சு அந்த ஹைவே. அங்கங்க மட்டும் சின்ன சின்ன டேக் டைவர்ஷன் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி சூப்பரா இருக்கு. அதை தாண்டி நீங்க வந்து இங்கிட்டு கரெக்டா ராஜபாளையம் தாண்டி நீங்க தென்காசி வர்றதுக்கு வழக்கம் போல அந்த பாதை ரெடி ஆகல, அந்த ஹைவே ரெடி ஆகல. அதுவும் ரெடி ஆயிடுச்சுன்னா ஓவராலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துல உங்களால மதுரையில இருந்து குற்றாலம் வந்துட முடியுங்க. 2 மணி நேரம்ன்றது ஆமா 200 சரியான அடி. ஓ ரோடு என்னங்க பள்ளமேடு ஒன்றும் தெரியல. ஸோ 2 மணி நேரம்ன்றது பார்த்துக்குங்க ஆசா. ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த ஹைவே மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா. அப்படியே சூப்பரா இருக்கு guys. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலா இருக்கு. ஏர்லி மார்னிங் ஃபுல்லா கிளவுடியா அப்படியே கிரீனரியா அந்த ரோட்டுக்குள்ள நம்ம ஓட்டிட்டு இருக்கும் போது வேற மாதிரி இருக்கு guys. பாலரி வாட்டர் ஃபால்ஸ் இங்கதான் போகணும் போதுங்க. ஸோ நம்ம தென்மலையில எங்கேயுமே பெருசா சுத்தினது கிடையாது. ஆனா தென்மலையில சுத்துறதுக்கும் நிறைய இடங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன், வீடியோஸும் பார்த்துருக்கேன். ஸோ நமக்கு அடுத்த டைம் கிடைக்கிறப்ப தென்மலை மட்டும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இந்த வட்டமே பண்ணோம்னா பிளான் அது ஆக்சுவலா. அப்புறமேலு ஆலப்புழா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட மாத்திட்டாங்க. அட்டகாசமா இருக்கு guys, அட்டகாசமா இருக்கு. இந்த ட்ரெயின் ரோட்லாம் பாருங்களேன். இந்த தக்க தைய தையா படம் எடுத்தது மேபி இந்த ட்ரெயின் ரோடா தான் இருக்கும்னு நினைக்கிறது. இந்த பாலம் மாதிரி இருக்கும் ஃபுல்லா, அப்படிதான் இருக்கு. பாருங்க மழை பெஞ்சு ஓஞ்சிருக்குங்க இந்த பாதையிலலாம். வர்றதுக்கு முன்னாடியே நனைஞ்சிருக்கு வருங்க பாதை, எப்படி நனைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பயணம் காத்துட்டு இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா 2025 நியூ இயர்ல வந்து பாத்தீங்கன்னா
இதே இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கர வெயில். அதாவது ஜனவரியில வந்து நாங்க நியூ இயர் ட்ரிப் வந்தோம். 3 நாள் வந்தா 3 நாளுமே செம்ம வெயிலுங்க. அப்படியே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆலப்புழாலே வெயில், தென்மலையில எங்க 6 மணிக்கெல்லாம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அங்கிட்டு போனோம்னா எங்க வர்க்கலாவது வெயில். அப்படியே ஒரு மாதிரி வெயிலே கருகி போய் தான் போனோம். அதுக்கு இந்த தடவை வந்து பார்த்தோன்னா அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்குங்க. எப்பயும் உங்களுக்கு அந்த ஃப்ரேம்ல வீடியோல பார்க்கும்போது தெரியும். அப்படியே ஒரு மாதிரி லாவிஸ் கிரீன், ஏதோ ஒரு கிரீன் சொல்லுவாங்க, அந்த கிரீன்ல தான் இருக்கு எல்லாமே. அவ்வளவுதான், ரோடு கிளியர் நமக்கு. நாய் சார்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, வேற வழி கிடையாது. மைக்கு மாத்துறேன் நான், அடுத்த இதுல மாத்திருவோம், கண்டிப்பா மைக்கு மாத்திருவோம். ஸோ ஏன்னா நார்த் ஈஸ்ட் போகும்போதே பயங்கரமா மைக் போயிடுச்சு. நான் பெருசா இப்ப வீடியோ எடிட் பண்ணியிருந்தேன்னா கூட தெரிஞ்சிருக்கும். பண்ணியிருந்தா நான் வீட்டுல வந்து தானே ஃபுட்டேஜே பார்த்தேன் நானு, ரெக்கார்ட் ஆயிருக்கா இல்லையான்றதையும். அப்புறம் எங்கிட்ட நம்ம போய் கரெக்ஷன் பண்றது, அதனால ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் அது. பரவாயில்ல. ஆனா இப்ப நம்ம நார்த் ஈஸ்ட் விளாக் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல் வந்துட்டோம். போன வருஷம் நவம்பர்ல போனது, இந்த நவம்பர்லக்குள்ள எடிட் பண்ணி போட்டுருவோம்னு நினைச்சு நானு, முடிஞ்ச போகுது. அதனால ஜாலியா இருக்குங்க. பாருங்க ரோட பாருங்க, கட் பண்ணவே மனசு வரலைங்க, அவ்வளவு அப்படி இருக்குங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு அந்த கீழே ஆகுதா? ஆகுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மாதிரி அந்த காலங்காத்தால அந்த லைட்டு போட்டு அந்த டீ கடையில, அதுவும் நீங்க அந்த தென்காசி சைடு போகும்போது அந்த காலங்காத்தால போனீங்கன்னா ஆத்தன்டிக் அட்மார்க் டீ கடை எல்லாம் இருக்கும். காலங்காத்தால திறப்பாங்க, அப்படியே வடை போட்டு வச்சிருப்பாங்க, இனிப்பு வடை, உளுந்த வடை இதெல்லாம் போட்டு டீ ஆட்டி அந்த அப்படி ஒரு ஸ்மெல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்மெல்லே வேற மாதிரிங்க. அதெல்லாம் இப்ப நம்ம ஊர் பக்கம் கிடைக்கல. தூமச்சல இப்ப நல்லா டெவலப் ஆயிட்டு இப்ப எல்லாம் வந்து பேக்கரி கடை ஆயிருச்சு. அந்த ஆத்தன்டிக்கா சின்ன டீ கடைகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி டீ கடைகள் பார்க்கும் போதே அப்படி அவ்வளவு ரம்மியமா இருந்துச்சு. அங்கதான் டீ குடிக்கணும்னு நினைச்சேன் நானு. ரெஸ்ட் ரூமுக்காக வந்து நாம போய் ஆலம்பட்டி கருப்பு கட்டி கடையில நின்னா அங்க ரெஸ்ட் ரூமே இல்லைன்ட்டானுங்க. கடைசியில ஏமாத்திட்டானுங்க, பரமா நம்மள ஏமாத்திட்டானுங்க. ஆனா அந்த இயற்கை நம்மள என்னைக்கு ஏமாத்தாதுங்க. அதனால ஜாலியா 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 போவோம். ஐயோ, பிளைண்டுக்கு அதுல ஏறக்கூடாது. காய்ஸ் அங்க பாருங்க, இந்த தெரியுது உங்களுக்கு அந்த ஆறு, ஆறு நல்லா தண்ணி ஓடிட்டு இருக்கு. அந்த பக்கம் பாருங்க, அட்டகாசமா இருக்கு. செம்மையா இருக்குங்க. ஏதாவது ஒரு இடத்துல இறங்கி காட்டணும் தான் ஆசை. இல்லைங்க, ஏதாவது வாய்ப்பு இருந்தா பார்ப்போம். பாலத்தை பாருங்க, காரை நிப்பாட்டி வச்சுட்டு ஜாலி பண்றாங்க. இந்த அங்கிட்ட ஒரு பாலம் கூட இருக்கு. பஸ் ஸ்டாப்பையும் இந்த பின்னாடி இருக்க இடத்தையும் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. கிடைக்கவே கிடைக்காது இதுல. பாருங்க, அப்படியே அட்டகாசமா இருக்கு பாருங்க. இது என்ன பஸ் ஸ்டாப்பு? எல்பிஎஸ்ன்னு ஏதோ ஒன்று தெரியுது, அது மட்டும் தான் தெரியுது. பேர் தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சும்மா அந்த பாலத்துக்கிட்ட போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல இது? எப்படி இருக்கு? இந்த பக்கம் பாருங்க, சன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. சன் இந்த பக்கம் வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா அந்த பக்கம் கிளியரா இருக்கு பாருங்க. அப்படியே இருக்கு, செம்மையா இருக்குங்க. தென்மலை நம்ம தனியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதை மான்சூன் தான் இதுக்கு பெஸ்ட் டைம், இந்த ஏரியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. அந்த பக்கம் பாருங்க, பயங்கரமா இருக்கா? அந்த இடத்த பார்த்துருப்பீங்களா, செம்மையா இருக்கு பாருங்க. அப்படியே தண்ணி ஃபுல்லா அப்படியே அங்க கீழே போகுது, பயங்கரமா கீழே போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல தண்ணியில இறங்கி நிக்கலாமோ? ஓகே ஓகே, பரவாயில்ல. ஆனா அழகா இருந்துச்சு, சூப்பரா இருக்குங்க. தென்மலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பியூட்டியா பாக்குறதுக்கு முன்னாடி 2 தடவை வந்தப்பயும் ட்ரையா பார்த்திருக்கேன். இந்த வட்டம் வந்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பியூட்டியா ஒரு மாதிரி பாக்குறேன், நல்லா இருக்கு. ஸோ இன்றைய நாள் முழுக்க இதே மாதிரி போச்சுன்னா சூப்பரா இருக்கும். இனி அடுத்து 2.5 மணி நேரம் ஆலப்புழா போறோம் நம்ம. கிளவுடியாவே இருந்தாலும் நல்லாதாங்க இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லா. லைட்டா சின்ன சின்ன ட்ரிசிலிங்கா இருந்தா கூட ஓகே தான், பிரச்சனை இல்லை. இல்ல மிஸ்டியா இருந்தா இன்னும் ஓகே, டபுள் ஓகே.
நம்ம ஆடியன்ஸுக்கு மிஸ்டி தான் ரொம்ப பிடிக்கும், மிஸ்டா இருந்தா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பாய்ஸ் முன்னாடி கார் எடுத்து பறந்தாங்க, நிக்கிறாங்களா போயிட்டாங்களா. இந்த அம்மா அங்க இருந்தாங்க, இங்க வந்து இந்த பஸ்ல ஏறி இங்க இறங்கியிருக்காங்க. அப்படியே போது பாருங்க, ஆத்த கடக்க போறது நம்ம. ஆத்த கடந்து புத்தா புள்ள என்ன செய்வேன். ஓ மை காட், ஆத்த கடக்கல, ஆத்துக்கு பேரலாம் தான் போறோம் நம்ம. இந்த பக்கம் பாருங்க மிஸ்ட் இருக்குங்க மேல, சொல்லி வாய முடியல, அப்படியே மிஸ்ட் நகர்வு பாருங்க காலங்காத்தால. ஆஹா, மேல பாருங்க செம்மையா மிஸ்ட் போயிட்டு இருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு இந்த ஆக்ஷன் கேமரால மேல ஃபுல்லா மிஸ்ட் தான் இருக்கு. வாவ், மிஸ்டோட சேர்ந்து இந்த ரிவரை பார்க்கணும்னா இன்னும் அட்டகாசமா இருக்குமே. ஆஹா ஆஹா, ஓஹோ ஓஹோ, தேங்க் இயற்கைக்கு நன்றி. காலையிலேயே எங்களை இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிறதுக்கு. இந்த பாருங்க, இப்ப உங்களுக்கு கிளியரா தெரியும், இந்த மலை கீழே போகுது, மிஸ்ட் ஃபுல்லா அந்த பக்கம் இப்படி இப்படி இந்த பக்கம் இருக்கு, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கிட்டு நகருது. இன்னும் கொஞ்சம் ஏர்லியா இருந்திருந்தா இந்த இடத்துல வந்துருக்கும். வாவ், இந்த இடத்துல ட்ரெயினை வச்சு மிஸ்ட் பார்த்தா எப்படி இருக்கும். ஹே guys, what are you doing? இங்க நிப்பாட்டி இருக்காங்க. மிஸ்ட் அந்த பக்கம் இறங்குது வேணா, இந்த பக்கம் இறங்காம இங்கிட்டு இறங்கும்னு நினைச்சேன். ஆனா அப்படியே நகருது, அந்த பக்கம் நகருது. இந்த பக்கம் சன் வெளியே வந்துட்டான். சூப்பரான ஒரு பாலம். எனக்குள்ள வந்து சின்ன போட்டோ ஷூட்டு. இந்த ரயில் ரோட்டுக்கு மேல போறது பாலம் இருக்கு, ஆனா அதை அடைச்சு வச்சிருக்காங்க. நம்மள மாதிரி பைத்தியங்க ஏதாவது மேலே ஏறி அட்டகாசம் பண்ணிடுவோம் அப்படின்றதுனால. மழை பெஞ்சு எல்லாம் ஓஞ்சிருக்குங்க இந்த பக்கம் ஃபுல்லா. நமக்காக ஓஞ்சிருக்கா, நமக்காக தான் காத்திருக்கான்னு தெரியல. ஸோ அப்படியே போக வேண்டியதா, முன்னாடி கார் முன்னாடி போயிடுச்சு, நம்மளும் அப்படியே ஃபாலோ பண்ணி கிளம்ப வேண்டியதான். ஆஹா 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 ஆஹா, முன்னாடி லோக்கல் கைஸ் போறாங்க அந்த பைக்ல, அவங்கள ஃபாலோ பண்ணியே போனா நம்மளும் போயிடலாம். ஆனா எதுக்குங்க அவ்வளவு அவசரமா வேணாங்க, எங்க ரோடு வேற ஸ்லிப்பரியா இருக்கா. நான் ஆக்சுவலா அப்ப அதுக்காக தான் ரெக்கார்டே போட வந்தது. நான் அங்கிட்ட அதே பாலம் இருக்குறேங்க. மிஸ்ட் உள்ள ட்ரெயின் வந்தா எப்படி இருக்கும் இந்த இடத்துல, ட்ரோன் எடுத்தோம்டா அட்டகாசமா இருக்கும்ல. வெயிட் பண்ணணும், ஆனா ட்ரெயின் வருமா வராதுன்னு தெரியல இந்த ரோட்ல எல்லாம். செம்மையா இருக்குங்க இது. ட்ரோன் மெட்டீரியல் இறங்காது இப்போ தென்மலை. பட் நம்ம ட்ரோன் வந்து முன்னாடி கார் முன்னாடி தானே போகுது, இந்த இடங்கள்லாம் திருப்பி கிடைக்காதே. நிப்பாட்ட இப்பதான் நிப்பாட்டினாங்க, அப்பயே எடுத்துருந்துருக்கலாம். ஸோ சார், மிஸ் பண்ணிட்டேனே. அப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவை கவனிக்கல. சரி ஓகே, போவோம், முன்னாடி போவோம் இன்னைக்கு. நமக்கு ஊடல் எங்கே உயிர் எங்கே. தென்மலா இப்பதான் வந்து நம்ம டவுனுக்குள்ள வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பாருங்க ஃபுல்லா ஃபாக் வருது. லைட்டா திறந்துட்டு முடுவோமா. இந்த பக்கம் ஃபுல்லா பாருங்க அடைச்சிருக்குங்க. செம்ம கிளைமேட்ல இன்னைக்கு ரைடு பண்ண போறோம். அந்த பக்கம் பாருங்க ஒண்ணுமே, அந்த மலையே தெரியல. லெஃப்ட் சைட்ல லெஃப்ட்ல பாத்துக்கிட்டு நம்ம நேரம் எங்கேயா கொண்டு போய் விட போறோங்க. உடல் இங்கே உயிர் எங்கே. கண்களிலே கண்களிலே செமையாக இருக்கிறது. காலையில இவ்வளவு பாசிட்டிவா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ட்ரிப்பு. ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து, இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு மாதிரி நெகட்டிவா தான் போயிட்டு இருந்துச்சு. எங்க வாகமன் பிளான் பண்ணாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இன்னைக்கு வாகமன்ல நம்ம போயிட்டு இருக்க வேண்டியது நேரம்.
கம்பமிட்டு இல்ல குமிழ் வழியா நம்ம மேல ஏறிட்டு இருக்க வேண்டிய நேரம். அங்க ஹெவி மழை அப்படின்னு சொன்னதுனால சரி ஆல்டர்னேட்டிவா அங்கக்குள்ள பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மாவட்டத்துல கொஞ்சம் ஆலப்புழால கொஞ்சம் மழை கம்மியா சொன்னாங்க. அப்படியே மழை பெஞ்சா கூட அது பிளைன்ஸ் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும், ஹில் மாதிரி ஃபீல் ஆகாதா. அதனால கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சு வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். அந்த பக்கம் ஃபுல்லா ஹெவி மழைன்னு சொன்னாங்க, என்ன நிலைமைன்னு தெரியல. இல்லைன்னா நாங்க ஒர்க் வாகமன் போயிருப்போங்க. கிட்டத்தட்ட நான் 10 வருஷம் ஆச்சுங்க நான் வாகமன் போய். வாகமன் சுத்தி இருக்க இடத்துக்கு நிறைய போயிட்டு உரும்பிக்கிறான், குட்டிக்கானம், கோட்டயம், இந்த மாதிரி இடங்கள் நிறைய சுத்தியாச்சு. ஆனா வாகமன் ப்ராப்பரா போய் சுத்தி ஒரு 10 வருஷம் இருக்கும். ஸோ அதனால அந்த குமுளிக்கு பக்கம் போய் நான் அவ்வளவு நாள் இருக்கும், அவ்வளவு வருஷங்கள் இருக்கும். அதனால இந்த வட்டம் அப்படி போயிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். கனவுல இந்த மலைவள்ளி போட்டாங்க. நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி, அப்புறமேல வந்து பார்த்தோன்னா பைக்கு வந்து சர்வீஸ் பண்ற இடத்துல பிரச்சனை, பைக்கை சர்வீஸ் பண்ணதுல பிரச்சனை, சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தா அதுல பிரச்சனை, திருப்பி போய் கொடுத்தா அதுல ஒரு பிரச்சனை, பட்ஜெட்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகள். இதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு நேற்று நைட்டு சர்வீஸ் வண்டி வாங்கிட்டு வரேன். நானே வந்து பார்த்தா ஃபாக் லைட் எரியல. சரி ஃபாக் லைட் எரியல இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிலான்னு பார்த்தா கூட வர்றவன் பைக்ல வரேன்னு சொன்னவன் இன்னொரு பைக்ல எம்டில வரேன்னு சொன்னவன் அந்த வண்டி பார்த்தா புகஞ்சிருச்சு. அப்ப அந்த வண்டியில இருக்க ஃபாக் லைட்டை மட்டும் கழட்டி இதுல போட்டு ஒரு கெட்டத்துல நல்லதா பார்க்கணும்ல, அதனால வந்து அந்த ஃபாக் லைட்டை மட்டும் இதுல தூக்கி போட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சுங்க. இப்ப அந்த ஃபாக் லைட் வச்சுதான் நம்ம நைட் எல்லாம் வந்தோம், இல்லைன்னா அவ்வளவு ஒஸ்டா இருக்கும். எனக்கு அந்த லைட் வந்தோடனே பயங்கர கான்பிடண்டா நம்ம ஓட்டிட்டு வந்தோங்க. உங்களுக்கு தெரியுது அங்கிட்டு ஃபுல்லா மிஸ்ட், அந்த பக்கம் சன்ரைஸ், அப்படியே எல்லாம் கலந்து ஒரு மாதிரி டிராமட்டிக்கா இருக்குங்க. இந்த இடமே செம்மையா இருக்கு, செம்ம டிராமாவா ஒரு இடம் இருக்குங்க. நான் என்ன நினைச்சு வந்தனோ நினைக்கல ஆக்சுவலா, ஆனா இப்படிதான் நான் போகணும்னு ஆசைப்படுவேன். அப்படித்தான் இருக்கு இந்த இடம். கேமரா ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் சரியில்லாம இருக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ அப்படித்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா என்னோட நான் ஃபீல் பண்றதையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு வாங்க. உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போட்டு ஹைப் கொடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீச் அதிகமா கிடைக்கும். வேற வழி இல்லைங்க, பொருளாதார நெருக்கடிக்கு வந்தாச்சு, நீ வேற வழியே கிடையாது. கொஞ்சம் சேனல்ல ப்ரொமோஷன்ஸ் அது இதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணா மட்டும்தான் வாழ முடியும், போலுக்கு டிராவல் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வாங்குற சம்பளம் ஃபுல்லா நமக்கு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே சரியாகுது, அப்புறம் எங்கிட்ட வண்டி ஓட்டுறது. அதனால கொஞ்சம் ஏதாவது பூஸ்டப் பண்ணி. ஆஹா இந்த பக்கம் பாருங்க, ஒண்ணுமே இது இல்லை. சமையாக மாட்டிக்கிட்டேன். கண்களிலே அப்படியே ஃபுல்லா ரோடே அடைச்சுதான் வருது. ஒரு மாதிரி கனவு பயணம் மாதிரி இருக்குங்க இது. நீங்க இந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லா பாப்பீங்களா நான் கூட தெரியல. ஆனா நான் என்னோட அனுபவத்துக்காக நான் போட்டு வச்சுக்கிறேங்க, ஹார்ட் டிஸ்க் மாதிரி. எப்ப வேணாலும் லிங்க்ல பாத்துக்கிறேன் நானு. அந்த மாதிரிதான் இருக்கு. அப்படி இருக்குங்க. கட் பண்ணவே மனசு வர மாட்டேங்குது. ஆனா நீ ஃபுல்லா இப்படிதான் நம்ம ஓட்டிட்டு இருக்க போறோம். இதே ரோட்ல நினைச்சு பாருங்க, ஜனவரியில வந்து நான் 2025 ஜனவரியில நியூ இயர் ட்ரிப் வந்தோம். வெயில் அடிச்சு கொண்டுட்டு என்னடா இது ரோடு அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. எப்படியோ கொண்டு போய் ஆலப்புழா போனான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அங்க போனா அதுக்கு மேல ஏன்டா ஆலப்புழா வந்தன்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஆனா இந்த வட்டம் அப்படி இருக்காதுன்னு நம்புறேன் நானு. ஏண்டா இங்கேயே கிளைமேட் இப்படி இருக்கு. அதனால ஆலப்புழா கிட்ட எல்லாம் போயிட்டோம்னா இன்னும் வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி எப்படி வேற மாதிரி ஆல்டோ உச்சு வெதருங்க. ஹில்ஸ்ல நானும் கேரளால நிறைய பேர் ஆல்டோ வச்சிருக்கிறத பாத்திருக்கீங்க. பூந்து விளையாடுவாங்க. பெரிய காரு பைக் வச்சு போனா கூட நம்ம வந்து அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது. அது வாடகை பூந்து போயிட்டு இருக்கும். அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு ஆப்டான அவசர ஊர்தியா வந்து பார்த்தோன்னா அந்த ஆல்டோவே நம்ம வச்சுக்கலாங்க. அப்படி இருக்கும். வாடகை போவோம் சம்பாவம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆல்டோ பிடிக்கும், அது மலையில ஓட்டுறதுக்கு? ஆஹா ஐயோ சூப்பரா இருக்குங்க. அந்த பக்கம் ட்ரோன் ஷாட் எடுக்கும் போல ஆசையா இருக்கே. இது ஆனா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் என்னன்னு கூட தெரியல. நம்மளால ட்ரோனை பறக்க விட்டு எங்கிட்ட வந்து புடிச்சிட்டாங்கடா, அது வேற பஞ்சாயத்து. என்ன இடம்னு கூட தெரியல. தெரியாம நம்மளால பறக்க விட்டுற கூடாது. ஏன்னா ட்ரோன்ல தான் பொழப்பு வேற இருக்கு, அதுலயும் மண்ணள்ளி போட்டுறக்கூடாது.
ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் ட்ரோன் விடும்போதெல்லாம். நமக்கு என்ன ஒரு 1.5 லட்சம் தானே போனா போது, நம்ம அடுத்த 100 ட்ரோன் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. நமக்கு போச்சுன்னா திருப்பி எடுக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துடும். அதனால பார்த்து கவனமாக யூஸ் பண்ணணும். சேஃப்டி முக்கியம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். எனக்கு சத்தியமா என்ன சொல்றதுன்னு தெரியல கைஸ். அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி 2 தடவை இந்த பாதையில போயிட்டு வந்திருக்கேன். ஆனா அப்பெல்லாம் வந்து இந்த பாதையில தான் போனோமான்றது இல்ல. இப்போ பாருங்களேன், இந்த வில்லேஜோட சேர்த்து அந்த காட்டையும் பார்க்கும்போது, அந்த காட்டுக்கு மேல இருக்க மிஸ்டை பார்க்கும்போதும் உங்களுக்கு இந்த வீடியோல எப்படி கன்வே ஆகுது, ஆடியோல எப்படி தெரியுது, எதுவுமே தெரியல எனக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட நான் மனசார சொல்ல விரும்புறேன். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் பாத்துருங்க. ஏதாவது ஒரு இடத்த புது இடத்த போய் பாத்துருங்க. திருப்பி இந்த வாய்ப்பு எப்போ வரும் எப்படி வரும்லாம் தெரியாதுங்க. தயவு செஞ்சு வாய்ப்பு கிடைக்கும் போது போயிடுங்க. வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா கமிட்மெண்ட் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஆனா அதெல்லாம் கடைசியில எதுக்காக, நமக்காகவா இல்ல யாருக்காகன்னு யோசிக்கும் போது ஒண்ணு இருக்குல்ல, சத்தியமா அப்படி இருக்குங்க கைஸ். இந்த ஏரியா அதெல்லாம் பார்க்கும்போது போங்க அப்படியே இப்ப எனக்கு வந்து ஒரு பயணம் முடிவடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. சத்தியமா சொல்றேன். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீ குறைஞ்சது ஒரு 400-500 கிலோமீட்டரா ஓட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எனக்கு இப்பயே வந்து அப்படி இருக்கு, போதும்டா என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதாங்க, அந்த மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம பயணம் முடிஞ்சு, நம்ம வாடி கிளம்பலாம், வீட்டை பார்த்து கிளம்பலாம். ஆளும் பரவாயில்ல. இன்னைக்கு நாம எதையுமே பிளான் பண்ணாம வர போறோமா, அதனால இன்னும் சிம்பிளா இருக்கும் பயணம். பிளான் பண்ணி போகும்போது ஐயோ நம்ம பிளான் பண்ணது நடக்கணுமே, அது நடக்கணுமே, இது நடக்கணுமே இருப்போம். இப்ப போனா நடந்தா போதும், அவ்வளவுதான். என்ன நடந்தாலும் சரி, நடந்துருச்சுல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே அன்பிளான் ட்ரிப் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பிளான் பண்ணுவோம், நிறைய நாள் பிளான் பண்ணுவோம், நிறைய பேரோட பிளான் பண்ணுவோம், எதுவுமே நடக்காது. திடீர்னு ஒரு 2 பேர் ஆகும், 3 பேரா சேர்ந்து கிளம்புவோம் கிளம்புவோம் கிளம்புன்னு போனா அந்த 3 பேர் 4 பேர் ஆகும், 4 பேர் 5 பேர் ஆகும். இப்ப இந்த 5 பேர் 6 பேர் ஆயிருக்கு. அப்படியே கிளம்பி வந்தோமா, அவ்வளவுதான், வேலையை முடிச்சிட்டோமா, எங்க வேணாலும் போயிட்டு வரோமா, ஒரு 2 நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரோமா, அந்த மைண்ட் செட்ல வந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாதுங்க. இங்க போகணும், இத்தனை இத்தனை மணிக்குள்ள போகணும், இத்தனை பேரோட போகணும், இத்தனை இடத்த பார்க்கணும் அப்படின்ட்டு நமக்குள்ளே ஒரு டெட்லைன் வச்சு சுத்துவோம் பாத்தீங்களா, அதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது. ஸோ சிம்பிளா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிங்க. ரொம்பலாம் இப்போ நான்லாம் போகிறதெல்லாம் ரொம்ப பட்ஜெட்லாம் டிராவல் பண்ணுவேன். இல்லைன்னா துண்டு விழுந்துடும். பட்ஜெட்ல துண்டு விழுகாது, போர்வே விழுந்துரும், அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனால பட்ஜெட்ல தான் போறோம். ஆனா நமக்கு நம்மளோட நோக்கம் வந்து பயணம் பண்ணணும், அவ்வளவுதான். எப்படி பண்றன்றதெல்லாம் 2வது பட்சம் தான். நமக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கா, கன்வீனியன்டா இருக்கா, நம்ம நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்குமா, அவ்வளவுதான். அதை மட்டும் பார்த்துக்கிட்டு பயணம் பண்ணலாம் காய்ஸ். ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். இந்த சைட்ல லெஃப்ட் சைட்ல பாருங்க, காம்பவுண்ட் வால் மாதிரி வருது பாருங்க. இது வெத்தலை கொடியா இல்ல மிளகு கொடியான்னு தெரியல. 2 ஒரே மாதிரி மிளகு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. அப்படியே ஃபுல்லா காம்பவுண்ட் வால் மாதிரி வருதுங்க. இயற்கை வந்து எங்களுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் வாலா அமைஞ்சிருக்கு. ஆஹா, அந்த பக்கம் பாருங்க, ரைட் சைடு அதுக்கு மேல இருக்குங்க. நான் எத்தனை ஆகா சொல்ல, எத்தனை பேர் அழகா இருக்குன்னு சொல்ல, ஆனாலும் சலிக்க மாட்டேங்குது. பிஆர்வி சிங்கிள் பாலம் நினைக்கிறேன். ஒரு நேரத்துல ஒரு வண்டி தான் போக முடியுது. கீழே ட்ரெயின் போகுதுங்க, ட்ரெயின் ரோடு. எதுடா அவன் பின்னாடி போனா நமக்கு சங்கு தான், அதனால அங்கிட்ட நிற்போம். இன்னும் 90 கிலோமீட்டரு, 2 மணி நேரம் காட்டுது. இதுக்கு முன்னாடி நான் வந்து இதே மாதிரி ஆலப்புழா போகும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. என்னடா இவ்வளவு நேரம் ஓட்டிட்டு இருக்கோம், எப்படா போவோன்ற மாதிரி இருந்துச்சுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கேஷுவா ஜாலியா போயிட்டு இருக்குங்க. நான் பாட்டு கூட கேட்கல எத்தனைக்கும். நான் பாட்டு அப்படியே வண்டி ஓட்டணுமானே வந்துட்டே இருக்கேன். அந்த கிளைமேட், அந்த வெதர் தாங்க எல்லாத்துக்கும் காரணம் போகுது. அன்னைக்கெல்லாம் வெயில வந்துட்டு எப்படா ஆலப்புழா போவோன்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஓட்டிட்டு இருக்கோம்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க வரும் பாருங்க, 90 கிலோமீட்டர் தான் இன்னும் 2 மணி நேரத்துல நம்ம போயிடுவோம்.
வெளியில கொஞ்சம் ஒரு பிரேக் எடுக்க போறோம், பல்லெல்லாம் விளக்கணும், வாயில நம்மன்னு இருக்கு. ஸோ அதனால அடுத்த இடையில எங்கேயா ஒரு இடத்துல ஓரமா வண்டியை போட்டு பல்ல விளக்கிட்டு, பின்னாடிதான் கார் வந்துட்டு இருக்கு. இந்த கார் நமக்கு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு பின்னாடிதான் வருது. அதனால இப்பதான் புனலூர்னு ஒரு இடத்துக்கே வந்துட்டு இருக்காங்க. நம்ம புனலூர் தாண்டி வந்தோம்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த இது பார்த்தோம்ல, காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம்ல, அந்த மல்டிப்ளெக்ஸ், அந்த இடத்துல இப்போ வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ நம்ம அதை தாண்டி இப்போ நம்ம ஒரு 20 நிமிஷம் ஓட்டிட்டு வந்துட்டோம். அதனால டைம் கிடக்கு. நம்ம போய் ஒரு நல்ல இடத்த பார்த்து நிப்பாட்டினோம்டா போதும். அப்ப இருந்து ஏதாவது ஒரு நல்ல இடம் வரும்னு பார்த்துட்டு இருக்கோம், பைக்கை நிப்பாட்டுறதுக்கு, அவங்களுக்காக வெயிட் பண்றதுக்கு. நல்ல இடம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ அங்கே போட்டு வெயிட் பண்ணுவோம், அவங்க வரட்டும். அவங்களுக்கு பழ பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்கான். அதனால வெயிட் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்றாங்க. சரி எங்கே சாப்பிட்றேன்னு பார்ப்போம். சரி அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தண்ணி ஓடிட்டு இருக்கு இந்த பக்கம், பார்ப்போம். இப்போ நம்ம திரும்ப போயிட்டு இருக்கோம். எங்கே போயிட்டு இருக்கோம்டா, காரை முன்னாடி இங்கே நிப்பாட்டிருக்காங்களா. ஸோ அதான் எங்கிட்டுன்னு பார்த்துட்டு இருக்கேன் நான். நீ அந்த காரை பார்த்தா சொல்றீங்களா? ஓகே, 1.5 கிலோமீட்டர் நாங்கள் நம்ம தாண்டியே வந்துட்டோமா? கிலோமீட்டர் கணக்கே பார்க்காம வந்துட்டோமே. எனக்கு தெரிஞ்சு வசந்தா நிப்பாட்டிருக்கா, சூச்சி நிப்பாட்டிருக்க மாட்டியா? நீங்க சூச்சி பேர் எழுதிட்டீங்க. இதை இது குறைச்ச பெரிய டவுன் ஆகிட்டு உண்டு. பலாக்காய் குட்டி குட்டியா வைக்கிறாங்க. இது என்ன ஊர்? இது ஊர் பேர் அடூர். ஓ இதான் அந்த அடூரா? அடூர் ஒரு பெரிய டவுன் தான் போயிருக்காங்க. டிராஃபிக் ஜாம், டிராஃபிக் ஜாம். கரெக்டாக அந்த இன்னைக்கு ஹாலிடே தான், ஆகஸ்ட் 15. இன்னைக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ ரஷ்ஷு? எல்லா ஊர்லேயும் பெக்கர்ஸ் அப்படின்றது காமன். நேராக போய் இப்படியே வளைவு போட்டுருக்கோமா, டவுனுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோமே. நீ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம், 54 கிலோமீட்டர் நினைக்கிறேன். கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் அப்படியே ரொம்ப ட்ரையா போகுதுங்க. வெறும் சிட்டியா வருதா, கடுப்பா இருக்கு. காலையில குழு குழு குழுன்னு பார்த்துட்டு வந்துட்டு இப்போ வெறும் சிட்டியா பார்க்கறது, டிராஃபிக்கை பார்க்கறது, சிக்னல் பார்க்கறதுலாம் கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. பட் இதுவும் பார்ட் ஆஃப் டிராவல் தானே எல்லாமே. இப்போ இதுல இன்னொரு சம்பவம் என்னன்னா, லெஃப்ட் இண்டிகேட்டர் எங்க விழுந்துச்சுன்னே தெரியல. அதை வேற காணோம். அவ்வளவுதான். நம்ம இண்டிகேட்டர் இவங்கள ஷோரூம்ல சொல்லி 3 தடவை சொல்லியாச்சு. 3 தடவை சர்வீஸ் விட்டு வந்தாச்சு, இன்னும் ஸ்டாக் இல்லைன்றானுங்க. இப்படிவா, இப்படிதான் வரணும். இவங்க போடுற பிளானை பார்த்தாண்டா ரூம் ஆலப்புழா எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. போனவங்க ரூம் எடுக்க மாட்டாங்க, அப்படியே கார்லயே சுத்த வேண்டியதான். சரி பார்க்கலாம் காய்ஸ். கடைசி 24 கிலோமீட்டர் ஆலப்புழாவை ரீச் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு தூரம் சுத்த போறோம் தெரியல. இப்பதாங்க ஓரளவுக்கு மோடம் போடுது. இவ்வளவு நேரம் வெயில் அடிச்சு கொளுத்திட்டு இருந்துச்சு. வெயில் அடிச்சுச்சுன்னா இன்னைக்கு அவ்வளவுதாங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஜனவரியில வந்தது ஃபுல்லா வெயில மட்டுமே பார்த்துட்டு வெறுத்து போய் போனோம். ஈவினிங் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கும் அப்படியே இருக்கும்னு நினைச்சோம், பட் பார்த்தா நல்ல வேலை. கிளவுட்ஸ் வருது. லைட்டா ட்ரிசில் ஆனா கூட பரவாயில்லைங்க, இல்ல லைட்டா மழை பெஞ்சாலும் பரவாயில்லைங்க. ஆனா அந்த இது மட்டும் பண்ணக்கூடாதுங்க, வெயில் மட்டும் அடிக்கக்கூடாது இன்னைக்கு.